அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்ததில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. இது தொடர்பாக திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற தமிழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக அரசிற்கு ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய அதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கடிதம் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி தாவேக்காவிற்கு ஆதரவாக வாக்களித்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அதே போன்று ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய மூவரும் மே 26ஆம் தேதி அம்பை தொகுதி அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுப்பையாவும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் இவர்கள் உடனடியாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். மேலும் இந்த இணைப்புகள் அனைத்தும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதாகவும், எனவே அங்கேயே உறுப்பினர் அடையாள அட்டைகள், கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இந்த விசாரணை வந்த பொழுது நீதிபதிகள் முறைகேடுகள் நடந்துள்ளது என கூற என்ன ஆதாரங்கள் உள்ளது என கேள்வி எழுப்பினர். மேலும் ஆதாரங்கள் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு எவ்வாறு உத்தரவிட முடியும் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததிலேயே ஆளுங்கட்சியில் இணைந்து சேர்த்து பெரும் தொகை சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகம் விடுவதாகவும், தனி மனிதனாக பெரிய ஆதாரங்களை சந்திக்க முடியாது என்றும், எனவேதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நாங்கள் கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து வழக்கின் விசாரணை முடிந்து வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.